ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தக்காளி ரசம், ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி ரசம் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் அடிக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கல் வச்சுருக்கேன். அதில் 1 இல்லை 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. அது கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துங்க. எப்போ ரசத்துக்கு நெய் சேர்த்துனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப கிடையாது, ஒரு ஸ்பூன் சேர்த்துனீங்கன்னா போதும். இப்போ இது நல்லா காஞ்சிரட்டும். நெய் எண்ணெய் எல்லாம் சேர்ந்து காஞ்சிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ நான் ஒரு 5-6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் நான் நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், 1க்கு 2 தட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, பூண்டு இதையே நம்ம சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போடுங்க. இது நல்லா வணங்கட்டும். இது 3 சேர்ந்து நல்லா வணங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வணங்கிருச்சு. இப்போ நான் ஒரு 2 இல்லை 3 தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தக்காளி வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். அதுக்குன்னு ரொம்பலாம் போடக்கூடாது. நான் இன்றைக்கி 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து வணக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த குருமிளகும் சீரகத்தையும் வறுத்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ரசப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கட்டும். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது, அப்படியே நல்லா வணங்கணும். பேஸ்ட்டு மாதிரி ஒரு மல்லித்தலை 1 கொத்து கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக வணக்கிக்கலாம். தண்ணி விடாமல், தண்ணி தெளிக்காமல் நல்லா வணக்கிக்கலாம். அந்த பச்சை வாசம்லாம் போகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதையும் கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் ரசத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு, நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு நான் உப்பு சேர்க்க போகிறேன். கல்லுப்பு சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம தேவைக்கு அளவு தண்ணி வச்சுட்டு கொதிக்கட்டும். இப்போ ரொம்ப கொதிக்கிற அளவுக்கு நம்ம விடக்கூடாது. ரொம்ப இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். நுரக்கட்டி வந்தால் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு பாருங்கள், நுரக்கட்டி வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 2 மினிட்ஸு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு ரசம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப மனமாக இருக்கும். வீடே ரொம்ப மனமாக கமகமன்னு இருக்கும். ரசம் ஸ்மெல்லாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.